ஓகே. நேத்தோட எபிசோட்ல வந்து அருண் வந்து கெஞ்சறாப்லயே, "அம்மா, அப்பா வந்தால் மட்டும் போதும். ஹார்லி வரவேண்டாம்" அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாப்லயே. அதை பற்றி பாத்தீங்களா? அப்படியா? ஆமா. நேத்து தலைவன் வந்து பயங்கரமான அடி வாங்குனதுக்கு அப்புறமேட்டு பாதிக்கப்பட்டாப்ல. பாதிக்கப்பட்டுட்டு, "வேணாம் ஹார்லி, இப்ப என்னுடைய நிலவரம் ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. நீங்க உள்ள வர வேணாம்" அப்படின்னு சொன்னாப்ல. மேபி உள்ள போகும்போது பேசியிருப்பாங்க போல. வெளில இருந்து உள்ள போறப்ப, எனக்கு "கண்டிப்பா நீ தான் வரணும்" அப்படின்னு பேசியிருப்பாங்க போல. பட் இது என்ன மாஸ்கோடா வர வேணாம்னு சொன்னா வான்னு சொல்றதுக்கு? எனக்கு புரியலையே. தெரியலையே. இதை நான் அப்படி புரிஞ்சுக்கிறதா? நான் வர வேணாம்னு சொல்லியிருக்கேன், புரிஞ்சுக்கோ அப்படி அப்படி இல்லை. என்னைங்க 4 பேர் சுத்தி போட்டு அடிக்கிறாங்க, சரியா வராது, சவுண்டை குறைன்னு நீ வந்து சொன்னாதான் சரியா இருக்கும். உள்ள வந்து ஆனா ஒண்ணு ஆக்சுவலா சொல்லணும்னா, அர்ச்சனா அப்படி உள்ள போனா, அர்ச்சனா மாஸ்க் காட்டின மொமெண்ட்ல இருக்கிற அந்த க்ரௌடுல இந்த க்ரௌடு ஏதாவது ஒரு மாதிரி அது மாதிரி, அதாவது ஒரு வேலை அவுட் ஆஃப் த வேல பாயிண்ட்டை கரெக்டா வைக்கலன்னா, அங்க இருக்கிறதுல பேருக்கு தான் ஃபேஸ், எல்லாமே ஒரிஜினல் டெவிலு. ஒன்னொன்னு ஒவ்வொரு ரகத்துல பேசும், ஒரு ஆங்கிள் வரைக்கும் தான் பொறுமையா பேசும். ஆனா ஒண்ணு என்னன்னா, இவங்க இறங்கி ஒரு ஒரு விஷயத்த முரண்பாடு வைக்கிறாங்கன்னா, இப்ப ஒரு பாயிண்ட் எடுத்து வைப்பாங்கல்ல, அந்த பாயிண்ட் வந்து அக்கார்டிங் டு சம் எல்லாருமே ஏன் ஒரு டெக்காரத்தை மெயின்டைன் பண்றாங்க? ஒருத்தவங்க ஒரு சொல்றாங்க, ஓகே அவங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கு, அதனால அதை வந்து டிபேட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக அமைதியா போறாங்க. அர்ச்சனா மாதிரி யாராச்சும் பேசும்பொழுது சம்டைம்ஸ் தான் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா தப்பா போயிடும். பட் சார் எனக்கு அதான் சார் ஃபாலோட் ஆன் கொஷின், எனக்கு ஃபாலோட் ஆன் கொஷின் ஒன்று இருக்கு, அது கூட ஆட் பண்ணிக்கோங்க சார். இப்போ உள்ள இருக்கவங்க ட்ரிகர் ஆகுறத விட வெளியே இருக்கவங்க சார், இப்போ ஃபேன்ஸ், ஒவ்வொரு ஃபேன் பேஸ், ஏன்னா மெயின் ஃபேன் பேஸ் இருக்குங்க, முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்லின் அண்ட் அதர்ஸ் டூ. ஸோ இப்போ அவங்கெல்லாம் இருந்துக்கிட்டு இப்போ இவங்க போறப்ப போயிட்டு ஒன்று கொளுத்தி போட்டு வருவாங்க. பட் அது இங்க டபுள் ட்ரிபிளா வெடிக்கும். எனக்கு இது பழைய சீசன் 7 கிடையாது, இது சீசன் 8. யா தட்ஸ் வாட் ஐ மீன் இட். அண்ட் இது வந்து அவங்களுக்கும் சேர்த்து நெகட்டிவா போக அதிக வாய்ப்பு இருக்குல்ல, அதை எப்படி பாப்பீங்க நீங்க? எனக்கு இதோட அஜெண்டா என்னன்னு புரியல. இப்ப அர்ச்சனா உள்ள கூட்டு வர்றதுனால என்ன, அருணுக்கு என்ன மோட்டிவேஷன் கிடைக்க போகுது? டிடிஎஃப் வந்து பயங்கரமா விளையாடுறதுக்கான மோட்டிவேஷனா, இல்ல என்ன ஆக்சுவலா ட்ரை பண்றாங்க? அர்ச்சனா வர்றது ஒருவேளை ஷோ மெரிட், டிஆர்பி, கண்டென்ட் பேஸ்டு, இல்ல ஒருவேளை அவனுக்கு எப்பவுமே ரவி மேனன் சாரோட ஒரு நல்ல கனெக்ட் இருக்கிறதுனால, ஐ மீன் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கிறதுனால அவனுக்கு சும்மா கைண்ட் ஆஃப் அ ஸ்பெஷல் கெஸ்டர் அந்த மாதிரி என்ன ஆக்சுவலா ட்ரை பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இப்ப இவர் சொன்ன மாதிரி இது வந்து உள்ள வெடிக்கிறது ஒரு விதம்னா, வெளியில வித்தின் த ஃபேன்ஸ்குள்ள வந்தோ இல்ல ஜென்ரல் ஃபேன்ஸே இல்லாத ஒரு ஆடியன்ஸ் பேஸ்டாவே எடுத்துக்கிட்டாலும் இட் இஸ் டோட்டலி. எனக்கு வந்து இன்னொரு பெரிய முரணான கருத்து என்ன இருக்குன்னா, இவங்க ஹோஸ்டையே வந்து இது பண்ணாங்க. நான் ஆக்சுவலா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சேனல்ல பேசிட்டு இருக்கும் போது கூட சொன்னேன், என்னங்க ஹோஸ்டே பேசுறாங்கன்னு தெரிஞ்சு அதை ஒரு மாதிரி, இப்போ ஆக்சுவலா அவங்க கேட்கறதுக்கு ஒரு ரைட்ஸ் இல்லை, ஆனாலும் அந்த ஒரு 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 வின்னர் ஒரு வேளை வந்து ஒரு வீடியோ போட்டு ஹோஸ்டை கரெக்ட் பண்ற மாதிரி பேசுறது அப்படின்றது, இப்போ ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு ட்வீட் மாதிரி ஒரு வீடியோ போட்டு பண்ற லெவலுக்கு இருக்கிற ஒருத்தங்களை நீங்க வீட்டுக்குள்ளேயே அனுப்புனீங்கன்னா அது ஹோஸ்டே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்காதா? அவங்க உள்ள போயிட்டு வந்து ஒரு 10 கருத்தை சொல்றாங்கன்னா அந்த கருத்தின் பேர்ல பல தடவை அட்ரஸ் பண்ணிருப்பார்ல அவரு ஹோஸ்ட். அதனால நீங்க அது ரொம்ப தப்பா போகாதா? ஆனா ஒண்ணு, அர்ச்சனா அப்படி போய் உள்ள ஏதாவது போய் பண்ணிட்டு வந்தாங்கன்னா வெளியில எல்லாம் அவர் பயங்கரமா பிரச்சனை பண்ணுவார். எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க எல்லாரும் பேசி பேசி கடைசியில நைட் இதையா உட்காந்து ஒட்டிட்டு இருந்தீங்கிற மாதிரிதான் ஆப்போதுன்னு தோணுது. சாஃப்டா போய் சாந்த சூர்பி மாதிரி இருந்துருவாங்களோ? இல்ல
இல்ல இவங்க எல்லாரும் பெரிய ஹைப் கொடுத்து கடைசியில இது வந்து அந்த தூள் படத்துல பறவை முடியுமா சொல்லுவாங்கல்ல, இதையாடா நைட்டு பூரா உட்காந்து ஒட்டிட்டு கிடந்த அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா இல்லப்பா அப்படி இல்ல அப்படி நடந்ததுன்னா அது ஒரு விதத்துல அருண் உனக்கு இந்த ஷோல வந்ததுக்கு இது உங்க ஃபேமிலி ஷோன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா அட்லீஸ்ட் நீயா உனக்கா சந்தோஷமா ஒரு நல்லது நடந்ததுன்னு பெரிய ஐப்பெல்லாம் கொடுத்து, ஏன்னா வெளியில போடுறதெல்லாம் அப்படிதான் இருக்கு. ஃப்ரைடே இட்ஸ் கோயிங் டு பி ஃபயரிங். நான் ஆக்சுவலா மத்தியானமா ஈவினிங்கோ பார்த்தேன். டாம் வந்து இந்த மாதிரி அர்ச்சனா போறாங்க, இவங்க போறாங்க, அவங்க போறாங்க. உண்மையிலேயே இவங்க எல்லாம் போறாங்களா, இத போறாங்கன்னு சொல்லி நம்ம இல்ல ஐப்பா நான் வந்து அர்ச்சனா மட்டும் தான் போறாங்கன்னுன்றது கன்ஃபார்மா சொல்றேன். ஆனா இப்போ நிறைய பேர் ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க தட் இன்னும் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு ஒரு நாள் இருக்கு, அந்த கேட்டகரியில வந்து அர்ச்சனா போறாங்கன்ற மாதிரி ட்வீட் இப்போ நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கூட போட்டிருக்காங்க. மேபி எனக்கு என்னமோ விஷ்ணுவும் போவாரோ இருக்குமோ அப்படின்னு தோணுது. இன்னைக்கு பாசிட்டிவான பேரை மொத்தமா இரு நான் வரேன் உள்ள அப்படின்னு பண்ணிடுவாரோ. இல்ல ஆக்சுவலா என்னன்னா ம். விஷ்ணு போவாருன்றத விட ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஒரு சிக்னல் வேற கொடுக்குது. கடைசி நாள் வந்து எனக்கு இப்படி வரணும், வந்தா நான் அதை பண்ண போறேன், இத பண்ண கண்டென்ட் போறேன்னு. ஓகே. இதெல்லாம் அதான் சொல்றேன். முதல்லலாம் சொல்லுவாங்க பிக் பாஸ் ஸ்கிரிப்டட் ஷோவான்னு. ஆனா ஸ்கிரிப்ட் பிக் பாஸ் எழுதுவாங்கன்னு பார்த்தேன். இப்ப எல்லாம் கண்டஸ்டன்ட்டே எழுதுறானுங்க. ஸ்கிரிப்ட கொடுத்துட்றாங்க பிக் பாஸ் கிட்ட. அவங்க ஆர்கனைஸ் பண்ணி உள்ள கொடுத்துட்றாங்க. என்ன கருமண்டா அது? இவங்க எல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதணும், இவங்க எல்லாம் பண்ணணும். இது என்ன ரிவர்ஸ்ல நடக்குது? கண்டஸ்டன்ட்டே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து உள்ள வர சொல்றது. பாஸ் நீங்க இப்படி அனுப்பிட்டீங்கன்னா எனக்கு ஓகேயா இருக்கும், நீங்க இவரை அனுப்பிட்டீங்கன்னா ஓகேயா இருக்கும். மேபி இதுக்கு ஆசைப்பட்டு எனக்கு என்னமோ இல்ல அனுப்பிடுவாங்கன்னு சார், தோணுது சார். கிரியேட்டிவ் டீம் ஆபீஸுக்கு நிறைய A4 ஷீட் பார்சல் போகும்போது நினைச்சேன் உட்காந்துருப்பாங்க போல. இந்த பாயிண்ட் விவேக் மாதிரி நோட் பண்ணுங்கடான்னு சொல்லி ஜாக் பேசுறத சவுண்ட் பேசுறத நோட் பண்ணி இவங்களா அப்படியே கிரியேட், நீங்க சொன்னீங்க சொல்ற மாதிரி தான் நடக்குது போல இருக்கு. நான் ஆக்சுவலா கேட்டுட்டுமா எனக்கு ஒன்னே ஒண்ணு என்னதுன்னா கேட்டுட்டுமா ரவி சார் கிட்ட? சொல்லுங்க மேம். ஒண்ணு நான் சொல்லிடுறேன். சரி பேசுங்க. மேட்சிங் மாதிரி ஏதோ விஜய் டிவில போயிட்டு இருக்குல்ல, மேட்சிங்கா என்னது அந்த பாரதி மேட்ரிமோனி மாதிரி. ஸோ ஃப்ரைடேக்கு அந்த ப்ரொமோக்காக அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குமோ நான் நினைக்கிறேன். எது மேம்? ஆம், விஜய் டிவில ஏதோ ஒரு ப்ரொமோ மாதிரி ஒரு ஷோ போயிட்டு இருக்குல்ல, இப்போ ஹேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, மேட்சிங்கா பிக் பாஸ் என்னது அந்த அன்லிமிட்டடா? க்ரூம் அண்ட் பிரைட் இல்ல மேட்ரிமோனியலுக்காக ஏதோ இல்ல பண்ணிட்டு அவங்க இருக்காங்கன்னு ஸ்பான்சர் சொல்றாங்க. இல்லையா, பிக் பாஸ் அந்த ஸ்பான்சர் அவங்க. மாதிரி. ஆமா அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ப்ரொமோ மாதிரி போடுறது கூட இருக்கலான்ற ஃப்ரைடே. ஓ அப்படி நினைக்கிறீங்களா? பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியுது. இவங்க என்ன வில் யூ மேரி மீன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்துட்டு சப்பாத்தி மாவுல ரெடி பண்றாங்க. அர்ச்சனாவை கூட்டிட்டு வராங்க ஃப்ரைடே. ஸோ அதனால கண்டிப்பா இருக்கும்ல, ப்ரொமோஷனுக்கும் வந்தது, கண்டென்ட்டும் வந்தது, டிஆர்பிக்கு. ஸோ இந்த ஜாக்குக்கு யாராச்சும் அனுப்புங்கப்பா. புரியல ரவி வப்பாயே. சார் எனக்கு ஒரே ஒரு இது இருக்கு, நீங்க இது சொல்லுங்க. இல்ல இவங்க வந்து இப்ப அர்ச்சனா போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மஞ்சரி கிட்ட ஆர்கியூமெண்ட் இருந்தா மஞ்சரி எல்லாமே பாயிண்ட் பயங்கரமா பேசுவாங்க, இவங்க எப்பவுமே பயங்கரமா பாயிண்டா பேசுவாங்க. ரெண்டு பேருக்கு எப்படி இருக்கும் ஆர்கியூமெண்ட்? ஏன்னா மஞ்சரி நேத்து வந்து பாத்தீங்கன்னா விஜய் விஷால் அவங்க அப்பா கேட்டதுக்கு கூட முகத்துல அடிச்ச மாதிரி கரெக்டா சொல்லிட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத. இது வந்து 1 to 1 போச்சுன்னா பயங்கரமா இருக்குமே. அதுதான் சொல்றேன். இவங்க அர்ச்சனா போய் ஒரு பாயிண்ட அருணுக்கு வேலிடேட் பண்றேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட சக கண்டஸ்டன்ட் கிட்டக்க சொல்லணும்னு நினைச்சு முயற்சி பண்ணாங்கன்னா இது அவங்க கேம். இப்போ ஒரு ஃபேமிலி புரிஞ்சுக்கிறதும், இப்போ இவங்க நான் எனக்கு ஃபேமிலி இவரோட பாய் ஃப்ரெண்டோ அப்படின்னு ஏதாவது டிக்ளேர் பண்ணிட்டோ, என் ஃபியான்சி அப்படின்னு. இப்போ ஒரு ஃப்ரெண்டோட பெர்ஸ்பெக்டிவ்னா எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்கள என்னவா டிக்ளேர் பண்ணி உள்ளே பேச வைக்கிறீங்கன்னே எனக்கு தெரியல. நீங்கள் டிக்ளேர் பண்ணி பேச வைக்கிறீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அதெல்லாம் செக் பண்ணுவேன். நீங்கள் யார் அவங்களுக்குன்னு கேட்பேன். நீங்கள் யாருன்னு கேட்டுட்டு அது மாதிரி மஞ்சரி கிட்டக்க அர்ச்சனா வந்து தான் ஒரு ஒரு போன சீசன் டைட்டில் வின்னர் அண்ட் ஃபாலோட் பை இந்த சீசனில் அருணுடைய கேமை ஐ மீன் இதா இல்லை, ஐ மீன் நாட்
பிளேயிங் அ ஃபேர் கேம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா அஃப்கோர்ஸ் மஞ்சரி வில் கிவ் கவுண்டர் லைக் எனிதிங். அந்த கவுண்டர் வந்து எப்படி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டர்ன் அவுட் ஆயிடும்னா, அர்ச்சனா இஸ் நாட் கோயிங் டு கெட் கன்வின்ஸ்ட் ஆர் காம்ப்ரமைஸ்ட் அவுட் ஆஃப் தட் கான்வர்சேஷன் இஃப் திஸ் டசன்ட் மேக் சென்ஸ். பட் அது எப்படி ஒரு வியர்டா ஃபினிஷ் ஆகும்னா, இஃப் இஃப் தட் ரிலேஷன்ஷிப் இஸ் ஃப்ரெண்ட் ஆர் பியாண்ட் அ ஃப்ரெண்டுனா ரொம்ப அக்லியா தான் டர்ன் ஆகும். எப்படியும் ஒத்துக்க போறது கிடையாது. கண்டிப்பா ஒரு பாயிண்ட்டை வந்து நான் இல்லைங்க அவர் அப்படிதாங்க பண்ணாரு அப்படின்னு சொன்னதை வந்து ஒரு பாயிண்ட்டை மீறி பேசினா கண்டிப்பா அவங்க வந்து ரியாக்ட் பண்ணதான் செய்வாங்க. இப்போ ஒத்துக்க போறாங்க, அந்த சார் ரியாக்ஷன் வந்து தப்பா கண்டிப்பா போகும். அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா வெளியில அவங்க போட்டிருக்க வீடியோலயே எல்லா ஆடியன்ஸும் எப்படி பாக்குறாங்க, சம்பந்தமே இல்லாம நீங்க எப்படி முட்டு கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்கீங்கன்றத நம்மளால ஆஸ் ஆடியன்ஸா பார்க்க முடியுது. ஓகேவா? இப்ப இங்கேயே இவ்ளோ பேர்த்தோட கருத்துக்கள் தெரிஞ்சே அர்ச்சனா வந்து ஜஸ்ட் லைக் தட் நான் முட்டு கொடுப்பேன்னு அருணுக்கு இப்படி பேசும் பொழுது உள்ள போய் இத்தனை நாள் சேர்த்து வச்ச மொத்தத்தையும் தான் அவங்க பேசுவாங்க. அதுதான் சொல்றேனே, she will lose the control. அண்ட் அதை விட ரொம்ப நான் பார்க்குற இன்னொரு விதம் என்னன்னா, அதை விட ஒரு கண்ட்ரோல் அங்கே இன்னொருத்தன் இருக்கான் பாருங்க, அவன் இன்னும் குத்தி விட்டு அதிகமாக உளர விட்டு அருணை லாக் பண்ணுறான். அவன் முடிஞ்சு போச்சு போகும்போது கையோட கூட்டு போயிடுங்கன்ற மாதிரி ஒரு வேலையை பண்ணி விட்டுருவான். ஏன்னா ஏன்னா ஆக்சுவலாக அர்ச்சனாவோட வீக்னஸும் மற்ற பிளேயர்ஸ்க்கு தெரியும்ல. அர்ச்சனா எங்க போன சீசன்ல இருந்த அந்த ஸ்கோப்பான பிளேயர்ஸா நினைச்சிட்டுலாம் இங்க பேச முடியாது. இங்க வந்து பேசக்கூடியவங்க இருக்காங்க. இங்க பேசக்கூடியவங்கன்றதை விட ரொம்ப கிளாரிட்டியா இப்ப போன சீசன்ல ஒரு மாயா கிட்ட பேசும்போது அது ஒரு புள்ளின்ட்டாங்க. இவங்கள நிக்சன்ட்ட பேசும்போது அதுக்கு ஒரு ஸ்டாண்டு இதுக்கு ஒரு ஸ்டாண்டுன்னு போச்சு. ஆனா தெளிவா பாயிண்ட் எடுத்து பேசி அந்த பாயிண்ட்டை விட அந்த கிளாரிட்டியை தாண்டி ஒரு ஒரு அதிக ரீதியான மேட்டர் என்னன்னா, when you had a opinion it is just a opinion but it is my game, எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்து ஓவர் த ஃபேஸ் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற லிபர்ட்டி ஆஃப் ஸ்பேஸை வந்து ஒரு ஸ்டெப் பியாண்ட்ல தான் அர்ச்சனாவை பார்ப்பாங்க. என்னன்னா மா அவ்வளோ சீன் இல்லம்மா, உனக்கு நான் திருப்பி கொடுத்துருவோம்மான்ற மாதிரி கொடுத்துருவாங்க. nobody is going to get hurt if Archana is going to hurt. எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல அருண் மெச்சூர்டா ஒரு டெசிஷன் எடுப்பாரோன்னு தோணுது. அத 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 பேச விட்டு வேடிக்கை வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து இன்னைக்கு அருணுக்கு நடந்தப்போ எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே சப்போர்ட்டிவா தான் இருந்தாங்க. இல்ல பரவாயில்ல, அது ஒண்ணும் இல்ல, இப்படிதான் இருக்கும், மாத்திக்கலாம் திருத்திக்கலாம்ன்ற மாதிரி தான் பண்ணாங்க. ஏன்னா ஆளானப்பட்ட இல்ல கொஸ்டின் வேற மாதிரி வரும்ல டாம். அப்ப வந்து அவங்க போறப்பே ஒரு அக்ரஷனோட போவாங்க, ஒரு ப்ரொவோக் பண்ற மாதிரி தான் பேசுவாங்க. நம்மளுக்கு தெரியும் அர்ச்சனா எப்படி பேசுவாங்கன்னு. ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து டென்ஷன் பண்ணி விட்டுருவாங்கல்ல. அப்ப வந்து வேற மாதிரி வார்த்தைகள் தான் வரும். ஏங்க மிஞ்சி போனா கேள்விகளை யார்கிட்ட இவங்க கேட்பாங்க? அர்ச்சனா, முத்துக்குமரன், மஞ்சரி, தீபக் 3 பேர்த்தையும் கேட்பாங்க. தீபக் கிட்ட என்ன போய் கேட்பாங்க? பொருள் தீபக் ஒண்ணுமே பண்ணவே இல்லையா? ஏங்க நீங்க என்னங்க விட்டுட்டீங்க? லேபர் அவர் இன்டென்ஷனலா ஒண்ணுமே பண்ணலையா? அந்த ட்விஸ்டட்ன்ற வார்த்தையை வச்சு பேசுவாங்க. அதுக்கு தானேங்க அவங்க இது பண்ணாங்க, அதுக்கு தானே வீடியோவே போட்டாங்க. இல்ல சுபா அவங்க வைஃப் வந்து ஒண்ணு பண்ணாங்க பாருங்க, அதுக்கு வேற இருக்கு. இப்ப அதுதான் அதோட எதிர்வினை இருக்குல்ல. ஏன் சார் ரவி சார், இப்போ அருணை பத்தி இவர் பேசுறதுக்கு முன்னாடி இவர் தீபக்கோட வீட்டு டிரைவர் முதற்கொண்டு நீ கேவலமா ட்ரீட் பண்ணோன்னு இவர் பேசியிருக்காப்ல. எங்கிட்டு போய் இவங்க முட்டு கொடுப்பாங்க? இல்ல முட்டு கொடுப்பாங்கன்றத தாண்டி இப்போ வந்து அர்ச்சனா வந்து ஏன் தீபக் நீங்க வந்து உங்க ஒய்ஃப் வந்து ஒரு டைலாக் சொல்றாங்க, அதாவது தீபக் யார் வேணாலும் நான் எவ்வளவு வேணாலும் திட்டுவேன், கேட்கக்கூடாது, ஆனா வேற யாரும் தீபக்கை திட்டக்கூடாது அப்படின்னா அருணை நான் எவ்வளவு வேணாலும் திட்டுவேன், ஆனா நீங்க அருணை எத்தனை இடத்துல மொக்க பண்ணி மார்க் பண்ணீங்க, அது ரொம்ப சரியான்னு வந்து கேட்டாங்கன்னா இப்ப டிட் ஃபார் டேட் ஆயிடுச்சா?
இப்ப ஒரு டிட் ஃபார் டாட் அடிக்கணும்னு நினைச்சா Yeah. இதானே பண்ணுவாங்க. ஆனா அருண் ஆக்சுவலா மொக்க பண்ணது இந்த சீசன்ல விஜேஎஸ் தானே. ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே இல்ல வீக்கெண்ட்ல இப்போ இப்போ கண்டஸ்டன்ஸ் ஒண்ணுமே பண்ணலையே. அருண் தான் மத்தவங்கள பண்ணாப்ல. இல்ல 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 டாம், இதுல ம். என்ன விஷயம்னா நிறைய பேருக்கு நிறைய ஃபேக்ட் தெரியுது. அருண் யார்கிட்ட அதிகமா மொக்க வாங்கினான் அப்படின்னா அருண் தாம் பேசி பேசி தான் மாட்டிக்கிட்டாரு. அதை வந்து அர்ச்சனாக்கு புரியறதுக்கே டைம் ஆகுன்றேன். நீங்க விஜய் ஓகே. சேதுபதினு சொல்றீங்க பாத்தீங்களா, அதுக்கு அது அந்த இடத்துக்கு எங்க போச்சுன்னா அருணா பேசிதான் மாட்டிக்கிட்டாரு. அருணா பேசிதான் அந்த அந்த வலையில வந்து உள்ள சிக்கிக்கிட்டாரு. அவரு சிக்கினத வந்து அந்த எண்டுல வந்து விஜய் சேதுபதி சார் வந்து அந்த ஃபினிஷிங் டச் கொடுக்குறாரு ஆக்சுவலா. பட் அர்ச்சனாவுடைய கேள்வியெல்லாம் எப்படி வரும்னா, இப்ப ஒரு தீபக்கோட ஒய்ஃப் கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதை வந்து என்னமோ இந்த வீட்டுல கேரக்டர் அசாசினேட் பண்ணது வெறும் இவரு மட்டும்தான்ற மாதிரி பேசுறீங்க, இவங்க பண்ணலையா அவங்க பண்ணலையான்னு சொல்லி அவங்க இன்னொரு 4 பேர் இழுப்பாங்க. சரிங்களா? அப்ப அந்த 4 பேர் இழுக்கும் போது என்ன வரும், அந்த 4 பேர் சண்டைக்குள்ள வருவாங்களா? ஜாக்லினோ இல்ல விஷாலோ இல்ல யாரோ ஒருத்தங்க பேரை வந்து இழுக்கலையா? இழுத்து அது வந்து ஒரு 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 மாதிரி ஒரு தவறான ஒரு விஷயம் அந்த போர்ட்ரையலுக்கு ஆகலையா? அதாவது நிக்சன் வந்து அந்த அந்த அவங்க லேடி பேர் தெரியல, அந்த ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் அவங்கள வந்து டிவியில அந்த அந்த கொஸ்டின் கூட வந்திருக்கும். வினுஷாவை சொல்றீங்க ப்ரோ. வினுஷாவோட ஸ்ட்ரக்சர் என்னது இதுன்னு. இப்போ அவங்க உள்ளுக்குள்ள வந்து நான் ஜெஃப்ரியை ஒரு பாயிண்ட்டுக்கு எடுக்கிறேன் இல்ல விஷால ஒரு பாயிண்ட்டுக்கு எடுக்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒரு பாயிண்ட் இவங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்க போன சீசன்ல யூஸ் பண்ண யுக்திகள். அதாவது அவங்க மேல விழுகிற ஒரு கேள்வியில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ரிவ்யூரா இருக்கும் போது நான் பேசின பாயிண்ட்ஸ் இது. அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அந்த டைரக்ஷன் ஆஃப் மிஸ்டேக்ஸ் அதர் பீப்புள கரெக்டா டினோட் பண்ணி சொல்றத வந்து ரொம்ப லாஜிக்கலா கன்வின்சிங்கா இருக்கும். அது வந்து வெகுஜன மக்களை வந்து ரொம்ப கவர் பண்ணுச்சு. இப்ப இந்த இடத்துக்குள்ள என்ன ஆகும்னா, உள்ள போயிட்டு அருணை ப்ரொடெக்ட் பண்றேன்னு 5 பேரை வந்து ரிவீல் பண்ணுவாங்க. இப்ப அவங்க ஒரு ஒரு 10 விஷயம் பார்த்து வச்சிருப்பாங்கல்ல இந்த ஷோல, அவங்க போய் அந்த 10 விஷயத்த வந்து ரிவீல் பண்ணுவாங்க. இப்ப இன்னைக்கு இவங்க சொல்லலையா, இந்த முத்துக்குமரனும் மஞ்சரியும் வந்து என்எஃப்பி பாஸ்க்கு ஒத்துக்கவே இல்லைன்னு சொல்லி இவங்க சிஸ்டர் வந்து சொன்னது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்டில் ஒன்று சொன்னது இருக்குல்ல, அந்த சொன்னது ரிவீல் ஆகுற அந்த மேட்டர் வந்து இன்னும் பஸ்ட் ஆகும்ல. நீ வந்து அருணை நீ அப்படி பேசலையா, நீ அருண் வந்து நடிக்கிறான்னு நீ சொல்லலையா, நீ அருண் கூடயே உட்காந்து பேசிட்டு இருக்க, கடைசியில அருண் இப்படி எல்லாமே இல்ல, நீ வந்து அருண் கூட விட்டுருங்க, நீ அவங்கள பத்தி பேசலையா நீனு, அவங்களுக்கு இவங்களுக்கும் கோத்து விடுறது, இவங்களுக்கு அவங்களுக்கும் கோத்து உட்காந்து விடுறதுன்னு இப்போ கூட வந்து அர்ச்சனா கேட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாயிண்ட் பாயிண்டா நீங்க எடுத்து கொடுத்து புரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல ரவீந்திரன் சார், ஏன் இப்படி பண்றீங்க நீங்க? இந்த அர்ச்சனா வந்து விஜய்ஸ பத்தி பேசின வீடியோவை இன்னைக்கா டெலிட் பண்ணாங்க இல்ல ஆல்ரெடி டெலிட் பண்ணிட்டாங்களா? அது ஆக்சுவலா டெலிட் பண்ணாங்களான்னு தெரியாது. பண்ணிட்டாங்க. எனக்கு இப்பதான் ஒருத்தர் மெசேஜ் பண்ணாரு. அர்ச்சனா டெலீட் டெலிட்டட் தி பண்ணிட்டாங்க வீடியோ ஆஃப் இதுன்னு. எப்ப டெலிட் பண்ணாரு ஆஷிக்? இன்னைக்கான்னு தெரியல. அவர் அன்னைக்கு அட்ரஸ் பண்ணதுக்கு அப்புறமே டெலீட் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஆனா அதுக்கப்புறம் கண்ணதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் இருக்கு, அதான் முடிஞ்சு போச்சே. விஜய் சேதுபதி சாரே நான் வந்து பாத்துட்டேன்னு வந்து சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஆனா அதை 1 ஹவர்ல போடல இல்ல சார், அது 1 ஹவர்ல சொல்லல இல்ல. போடல. நான் அங்கேயே பயங்கர எல்லா அட் அ டைம்ல அத்தனை பேரும் கை தட்டினாங்க அதுக்கு கத்திட்டு. உடனே அருணுக்கு ஒரு ஜூம் வச்சாங்க. யோசிச்சு பாருங்களேன், அந்த இடத்துலயும் அவருக்கு தானே ஃபேவரா பண்ணிருக்காங்க. அது அது வந்து அவருக்கு தானே தப்பா போயிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அருண் என்னங்க உங்களை பத்தி பேசினா வெளியில இப்படி ஒரு வீடியோ வருது அப்படின்னு சொல்றது கூட அருணுக்கு ஒரு நெகட்டிவா போயிடக்கூடாதுன்னு நினைச்சதுனால தானே எடிட் பண்ணிருக்க முடியும். கரெக்ட். அது அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு விஷயத்த நான் யோசிக்கிறேன். வீடியோ போட்டவங்க பேசுனதையே மறைக்கணும்னு நினைக்கிறவங்கள உள்ள அனுப்பி நீ பேசுமா அப்படின்னு சொன்னா, நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாம் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட் வெர்ஷனா அன்னை தெரசாவா போய் அன்பை காமிச்சிட்டு சைலண்டா மோட்டிவேட் பண்ணிட்டு விடு, ஃப்ரீயா விடு, what you are doing is correct, we trust you, we believe you, we know who you are, we don't want to show the world who you are up to,
and what you have achieved is something that nobody could have done. இதெல்லாம் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நிறைய இருக்கும். And honestly speaking, you gave a இப்ப அதர் 10 லிசனர்ல அவங்க கேட்டுட்டு இருந்தா கூட இந்த மாதிரி வார்த்தைகள் எதையுமே யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்கு தானே நீங்க இப்ப சொன்னீங்க. சார் அது இல்ல சார். இப்போ டிஆர்பி வேணும்னா சில பேர்த்துக்கு சார், இப்போ யாராவது அதர் லிஸ்ட்ல இருந்தீங்கன்னா, அர்ச்சனாவை நீங்க எப்படி ஒரு கேட்டகரியில வந்து அருணுக்கு சப்போர்ட் பண்ணி அனுப்புறீங்களோ, உங்களுக்கு டிஆர்பி வேணும்னா மாயா கிருஷ்ணனை வந்து யாரோ ஒருத்தரோட ஃப்ரெண்டுங்கிற கேட்டகரியில உள்ள அனுப்பிடுங்க. 2 பேர்த்தையும் அட் அ டைம் அனுப்பிட்டீங்கன்னா பிக் பாஸ் விட பத்திக்கிட்டு எரியும். அவ்வளவுதான். பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். வேற மாதிரி இருக்கும். எப்படி வேற மாதிரி இப்போ இருக்கும். பாப்பாய் அதுக்கெல்லாம் அங்க இடமே தேவையில்ல பாப்பாய். நீங்க ஆல்ரெடி contestant பேச்சாளர் 2 பேர் இருக்காங்க பாப்பாய். சாரி சார், அங்க நீங்க பேச்சாளர் 2 பேர் இருக்காங்க, அவங்களே முடிச்சு விட்டுருவாங்க. ஆக்சுவலா இல்ல TRP க்கு அவங்க வந்து அவங்க இப்ப மஞ்சரியும் முற்றும் ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, ஒரு டிக்னிட்டில பேசாம கூட இருந்துடலாம். மாயாவை அனுப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், செம்மையா இருக்கும். கண்டஸ்டன்ட்டுக்கும் உள்ள என்டர்டைன்மெண்டா இருக்கும், நம்மளுக்கும் என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஆக்சுவலா நீங்க அப்படி அர்ச்சனா வேணா போறதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கு. மாயாவே நீங்க என்னன்னு சொல்லி உள்ள அனுப்புவீங்க? அர்ச்சனாக்காக ஒருத்தரா இல்ல வைல்ட் கார்டுன்னே சொல்லி அனுப்புவீங்களா? அவங்க பிபியோட ஃபேனுன்னு சொல்லி அனுப்பிக்கலாம் சார், பிரச்சனை. ஐயா சரி மன்னிச்சுக்கோங்க. சாரி ரவி சார். நிறைய பேர் இருக்கிறாங்க. மேபி அவங்க கூட ஏதோ கேள்வி எல்லாம் உங்ககிட்ட கேட்கணும்னு துடிக்கிறாங்க போல. ஓகே. செனோஸ் டிராகன்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. ஆஷிக் சர்வைவர்லாம் அவங்க எல்லாம் பேசி உங்ககிட்ட தான் பேசுவாங்க டெஃபினட்டா. என்கிட்ட எவனும் பேச போறது கிடையாது. ஏன்னா எபிசோட்ல இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. உங்ககிட்ட குதர்க்கமா ஏதாவது கேள்வி கேட்பாங்க. அதனால வந்து ஐ திங்க் யார் ஃபர்ஸ்ட் பேசுறீங்க? ஆஷிகா டிராகன் ஏன்னா டிராகனும் செனோஸும் தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. அப்படியா? ஆமா டிராகன் செனோஸ் தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. செனோஸ் நீங்க பேசிட்டீங்களா? அத பேசணுமா? ஒரு நிமிஷம். எஸ் சார். எஸ் மேம். அவங்களே ஒரு நிமிஷம்ட்டு எங்கேயோ போயிட்டாங்களா? இல்ல குடுகுடுன்னு வீட்ல இருந்து என்னோட ஃபோன் எடுத்துட்டு ஹஸ்பண்ட் வெளில வராங்க போல. வந்துட்டாரு, அதனால என்னால பேச முடியல. இப்பதான் லைவ் பாக்குறாங்க. கேக்குதா? கேக்குது. ஓகே. ஸோ டாம் ஒண்ணு சொல்லணும். அந்த பிஆர் கும்பலுக்கு ஒரு பயங்கர சல்யூட். இன்னைக்கு வந்து சௌந்தர்யோட ஃபேமிலி வந்து கலக்கிட்டாங்க. எங்க போனாங்கன்னே தெரியல. செம்ம சம்பவம். அப்படியே மரண சைலண்ட்னு வச்சுக்கோங்களேன். விசில் தான் இல்ல. எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் லைவ் பார்க்கல. ஸோ ட்விட்டர்ல போட்டதெல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் பயங்கரமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். தெறிக்க விட்டுட்டாங்க. அது அதுக்கப்புறம் முக்கியமா வந்துட்டு மாயா சொல்லிட்டீங்களே, மேபி போனா நல்லாதான் இருக்கும். அர்ச்சனாக்கும் மாயாக்கும் அந்த திரும்பியும் அந்த வாரு அது வந்து சீசன் 7ஓட முடிஞ்சு போச்சுல்ல. என்னதான் இருந்தாலும் சோசியல் மீடியால போனாலும் சோ இப்ப பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா யாரும் இல்ல, அதனால ஒண்ணும் சொல்ல புரியல. முடியல. என்ன ரவி சார், இவங்க வந்து சண்டை போடுறத பாக்குறதுக்கு கூப்பிடுறாங்க. பிக் பாஸ் பார்க்க போலையாமா? நீங்க பண்றது எப்படின்னா லோகேஷ் கனகராஜோட எல்சியூ மாதிரி இருக்கு. பிக் பாஸ் சீசன் 8 எதுக்குள்ள கொண்டு வந்து 7 கனெக்ட் பண்ணி வேற லெவல்ல ஒண்ணு காட்டலாம்னு நினைக்கிறீங்க பாருங்க. ஸோ ஷோ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் இன்னைக்கு இன்னும் பார்க்கல. இனிமேல் தான் நான் பார்க்க போறேன். ஸோ பொறுத்த வரைக்கும் ஓகேவா தான் இருந்தது. சௌந்தர்யா ஃபேமிலி வந்தது. ஜாக்லின் வந்துட்டு பாவம் அப்படியே வந்து அன்ஷிதாட அம்மா வரும்போது கண்ணெல்லாம் அப்படியே பாவம் அவங்க அப்படின்ட்டு பூமரைக்காங்களா ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தான் நானுமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா முத்துக்குமாரோட ஃபேமிலி, ஜாக்கோட ஃபேமிலி, ஜெஃப்ரி அம்மா வந்து கொஞ்சம் ஜெஃப்ரிக்கு அட்வைஸ் பண்ணா நல்லா இருக்கும். எல்லாம் ஓகே. கடைசியா வந்துட்டு ஜாக் வந்து சௌந்தர்யா அம்மா அட்வைஸ் குடுத்ததுக்கு அப்புறம் சௌந்தர்யா அந்த கோவா கேங்க கூப்பிட்டு மறுபடியும் ஹக் பண்ண சொன்னாங்க பாருங்க. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் மாதிரி முடிஞ்சது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் வந்துட்டு கொஞ்சம் தெளிவா தான் இருக்காங்க. இண்டிபெண்டா தான் விளையாடுவாங்க நான் நினைக்கிறேன். இன்னும் 3 வீக்ஸ் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் அர்ச்சனா போறது, விஷ்ணு போறதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. மேபி நான் நினைக்கிறேன் அருணும் சௌந்தர்யாவும் எப்படியாவது
ஃபைனலுக்கு வந்துடணுன்றதுக்காகவே பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஓகே ஃபைன் சூப்பருங்க. ஐ மீன் ஹவ் யூ விஷ். ஐ மீன் இது இந்த ஃபினாலே போகிறது அப்படின்றது வந்து இந்த டாப் 4 கண்டஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய இவங்க 4 பேருக்கு வந்து ரூட் லைன் நல்லா இருக்கு. பட் இந்த கேமை அதை ஒரு மாதிரி பிரித்து பார்த்தா இந்த 4 பேரில் யாராச்சும் டிடிஎஃப் வின் பண்ணுவாங்களா அப்படின்னா, ஒருவேளை அந்த முனைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லா ஃபிசிக்கல் டாஸ்க்கும் சர்வை பண்ணிட முடியும் அப்படின்னு நினச்சா தீபக் அண்ட் முத்து விளையாடணும். பட் ஃபிசிக்கல் டாஸ்க்குன்னு வரும்போது பல இடத்துல இன்னும் 5 பசங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. ராணவ், விஷால், அருண். நான் இவங்க ஸ்ட்ராங்காக இவங்களை விடன்னு சொல்கிறத விட ஆடக்கூடிய ஒரு 5 பிளேயர் இருக்காங்க. இது வரைக்கும் எல்லா ஹிஸ்ட்ரியிலையும் அந்த 5ஆவதா உள்ள நுழையக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து 100% ஒரு நான் டைட்டில் வின்னர். பட் ஒரு டிசர்வ்டு பிளேயரை வெளில தள்ளுருவான். அப்படிதான் வந்திருக்கு ஒரு டிசர்வ்டு பிளேயர். ஸோ என்னுடைய கணிப்பு அதில் தான் சௌந்தர்யா வந்து 5th பொசிஷனுக்கு கூட வர முடியாது அப்படின்றது என்னுடைய தாட். அந்த 100th டே இல்லை அந்த கடைசி பொசிஷனில் வரும்போது இதில் டிடிஎஃப் ஒரு ராயனுக்கோ, ராணவுக்கோ, அருணுக்கோ, விஷாலுக்கோ இந்த வாரம் தப்பிச்சிட்டதா, இந்த வாரம் அன்ஷிதா டெட்லைன்ல இருக்காங்களா, ஜெஃப்ரி இருக்காங்களான்னு தெரியல. யார் இருக்காங்க ஆக்சுவலா? என்ன சார் டேஞ்சர் ஜோன்ல யார் இருக்கா ஆக்சுவலா? இப்போ வந்து அன்ஷிதா ஜெஃப்ரி தான் இந்த வாரம். அன்ஷிதா ஜெஃப்ரின்ற அந்த க்ளோஸ் கால்ல அன்ஷிதா ஒரு வேளை வெளியில போயிட்டாங்களா, சரிங்களா? ஸோ ஜெஃப்ரி முதற்கொண்டு ஜெஃப்ரி, விஷால், அருண் அண்ட் ராணவ், ரயான், இந்த 5 பேருமே டிடிஎஃப் உசுர கொடுத்து ஆடுவாங்க. ஏன்னா இவங்க 5 பேருக்குமே ஒரு மைண்ட் இருக்கும். நமக்கு இந்த டிடிஎஃப் யூஸ் பண்ணாதான் ஃபினாலேக்கு என்டர் ஆக முடியும். அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு ஒரு மைண்ட் இருக்கும்ல, நம்ம வந்து ஃபினாலேக்கு என்டர் ஆகுறதுக்கு மக்களோட ஓட்டுப்படி போகணும்னா இந்த 4 பேர் ரொம்ப டஃப்பா இருக்காங்க, சௌந்தர்யாவே சேர்த்துப்பாங்க, 5 பேரும் டஃப்பா இருக்காங்கன்ற ஒரு மக்கள் ஓட்டிங் அடிப்படையோட மைண்ட் செட்ல இருந்தாங்கன்னா இந்த 5 பேர் டஃப் கொடுப்பாங்க. இந்த 5 பேர் டஃப் கொடுத்து அந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்துட்டாங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க ப்ராபபிலிட்டி பிரிட்ஜ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராபபிலிட்டி பிரிட்ஜ்ல 100% ஜாக்லைன், தீபக், முத்துக்குமரன், மஞ்சரி உள்ள வந்துருவாங்க. இது